வணக்கம் நண்பர்களே. எந்த கெரியரை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு சிலர் நாமும் ஏன் வாத்தியார் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அப்படி ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்டில் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும், அதுக்கு எவ்வளவு செலவாகும், என்ன ஸ்கில் செட்டை நீங்கள் வளர்த்துக்கணும், கடைசியாக எவ்வளவு சேலரி, அதனுடைய ஃப்யூச்சர், ஒரு 3 செக்மெண்ட்டாக இன்றைக்கி இதை பற்றி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னுடைய ஒரு பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட் கேட்ட கேள்விக்கான பதிலாக இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு வரணும்னு ஆசைப்படக்கூடிய மாணவர்களுக்கும் ஏர்லி ஸ்டேஜில் இருக்கக்கூடிய டீச்சிங்கில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். காலேஜ் ப்ரொஃபஸராக உங்கள் கெரியரை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் அண்ட் ஃபினான்ஸ் ரெக்குயர்மெண்ட், இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், எவ்வளோ செலவாகும், தென் ஸ்கில் ரெக்வயர்ட் டு சக்சீட், இந்த ப்ரொஃபஷனில் சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ணுறதுக்கு என்ன ஸ்கில் செட் உங்களுக்கு தேவை, தென் அஃப்கோர்ஸ் சேலரி என்ன கிடைக்கும், ஃப்யூச்சரில் இந்த டீச்சிங் எப்படி மாறப்போகுது, 3 செக்மெண்ட்டாக இந்த வீடியோவை நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன். ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் தேவை? கம்பல்சரி நீங்கள் ஒரு பிஜி முடிச்சிருக்கணுங்க. பிஜி முடித்ததுக்கப்புறம் இன்றைக்கி நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஆர் ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு யூஜிசி நடத்துகிறாங்க. நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு இது ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்துகிறான். இப்போ நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இயர்லி ட்வைஸ் உங்களுக்கு நடத்துவாங்க. டிசம்பர் அண்டு ஜூன் மந்த் வாக்கில் 2 தடவை இந்த எக்ஸாம்ஸ் நடத்துவாங்க. இதில் நீங்கள் குவாலிஃபைட் ஆகிறீங்க அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் டு ஆக்ட் அஸ் ஏ அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர். ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்டேட் கவர்மெண்ட் இது நடத்துவாங்க. இப்போ ரொம்ப ரீசெண்டாக எதுவும் நடக்கலை. இது டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்டேட் கவர்மெண்ட் இது நடத்துவாங்க. ஒரு 5 இயர்ஸ் டென்யூரில் ஒரு 2 to 3 டைம்ஸ் நடத்துகிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் எஜுகேஷனுடைய நிலைமை. ஸோ இப்போ இந்த நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நீங்கள் கிளியர் பண்ணுறீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா எந்த இன்ஸ்டிடியூட்டில் வேணாலும் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்டில் நீங்கள் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணலாம். யூ ஆர் எலிஜிபிள் டு ஆக்ட் அஸ் ஏ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். இப்போ ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பாஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டில் யூ ஆர் எலிஜிபிள் டு ஆக்ட் அஸ் ஏ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். இந்த டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்குங்க. ஸோ காமனாக இன்னொரு ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னா தட் இஸ் பிஹெச்டி. ஸோ பிஹெச்டி தான் உங்களுடைய எய்மாக இருக்கணும். மீன்வைல் நீங்கள் நெட் ஆர் செட்டை கிளியர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பிஹெச்டியை நீங்கள் ஃபுல் டைமில் பண்ணலாம், இல்லை அப்படின்னா பார்ட் டைமில் பண்ணலாம். ஃபுல் டைம்னால் என்ன அப்படின்னா நீங்கள் பிஜி முடிச்சுட்டு எம்பிஏ ஆர் எம்காம் அது மாதிரி படித்து முடிச்சுட்டு நேரில் போய்ட்டு ஒரு கைடு, ஒரு காலேஜில் எங்கே பிஹெச்டி அப்ரூவல் இருக்கோ அங்கே அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கைடு அலாட் பண்ணுவாங்க. ஸோ மினிமம் 3 இயர்ஸ் டைமு. இதே பார்ட் டைம் அப்படின்னா மினிமம் 4 இயர்ஸ் டைமு. நீங்கள் எவ்ரிடே போக வேண்டியது கிடையாது. உங்களுக்கு கைடு கூட மட்டும் 15 days ஒன்ஸ் ஆர் மந்த்லி ட்வைஸ் அது மாதிரி டிபெண்ட்ஸ் ஆன் கைடு அண்டு இன்ஸ்டிடியூஷன் நார்ம்ஸ் படி நீங்கள் கைடு அப்ரோச் பண்ணி உங்களுடைய ரிசர்ச் எடுத்துக்கிட்டு போகலாம். பார்ட் டைம்னா. ஃபுல் டைம்னா மோஸ்ட் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷனில் எப்படி இருக்குன்னா நீங்கள் மார்னிங் 9 to ஈவினிங் 4 or 5 அது மாதிரி பயோமெட்ரிக்லாம் இருக்கும். அட்டண்டன்ஸ் ரொம்ப விகரஸாக செக் பண்ணுவாங்க. ஸோ இது ஃபுல் டைம் 3 இயர்ஸில் ஆனால் முடிச்சிடலாம். சரி, ஃபினான்ஸ் ரெக்குயர்மெண்ட், எவ்வளோ காசு தேவைப்படும்? நான் அந்த ஃபுல் டைம் பிஹெச்டி இதெல்லாம் ரிலேட்டடாக லேட்டராக பேசினேன். அதுக்கு முன்னாடி ஃபினான்ஸ் ரெக்குயர்மெண்ட்டு என்ன, எவ்வளோ ஃபீஸ் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். நெட்டு செட்டுக்கு நீங்கள் எந்த ஃபீஸும் இல்லைங்க. இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு 1000 rupees நினைக்கிறேன். டிபெண்ட்ஸ் ஆன் உங்களுடைய ஓபிசி பிசி அது மாதிரி கேட்டகரிஸ் வைஸ் இது மாறும். ஸோ நெட்டு செட்டுக்கு நீங்கள் ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு செல்ஃப் ஸ்டடியாகவே நீங்கள் பாஸ் பண்ண முடியும். வேணால் முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷனில் சில ரெக்கமெண்டட் புக்ஸை நான் காமர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நெட்டு செட்டுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான புக்ஸ் லிங்க் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நான் நெட்டு செட்டு அந்த புக்கு தான் படித்தேன். இதுக்கு எந்த ஃபினான்ஷியல் ரெக்குயர்மெண்ட்டும் இல்லை, அன்லெஸ் அதர்வைஸ் நீங்கள் ஏதாச்சும் ஸ்டடி சென்டருக்கு போய் படிக்காத வரைக்கும். அப்படி போய் படிக்கிறீங்கன்னா ஒரு 30,000 to 50,000 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டடி சென்டருக்கு போய் படிக்கிறீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் இன்ஸ்டிடியூஷன், டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்டடி சென்டர் அமௌண்ட் மேபி சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட் என்னங்கிற டீட்டெயில் எனக்கு அவ்வளோவா தெரியலை. ஸோ பிஹெச்டி ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் டைம் நான் சொன்ன மாதிரி 3 இயர்ஸு, பார்ட் டைம் அப்படின்னா 4 இயர்ஸு. இதில் டிபெண்ட்ஸ் ஆன் இன்ஸ்டிடியூஷன் இந்த ஃபீஸ் வேரி ஆகுங்க. ஃபஸ்ட்டு நம்ம கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஸ்டேட் யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இங்கே ஃபீஸ் இன்றைக்கி 15,000 to 30,000 per annum
வருஷத்துக்கு 15,000 30,000 வரைக்கும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்குங்க. இது எய்டட் காலேஜஸில் இருக்கக்கூடிய ஃபீஸ் பார்த்தீங்கன்னா செமஸ்டர் வைஸ் தாங்க மோஸ்ட்லி எய்டட் காலேஜில் ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. இது 30,000 60,000 வரைக்கும் நான் வெரிஃபை பண்ண இன்ஸ்டிடியூஷனுடைய ஃபீஸஸ் இருக்குது. நீங்கள் அந்த இன்ஸ்டிடியூட்டுடைய வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னாவே இந்த ஃபீஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும். தென் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இங்கேயும் மோஸ்ட்லி பெர் செமஸ்டர் சார்ஜ் பண்ணுறாங்க. 5,000 50,000 வரைக்கும் இந்த ஃபீஸ் இருக்குதுங்க டீம்டு யூனிவர்சிட்டியில் பிஹெச்டிக்கு. இது பார்ட் டைம் ஃபுல் டைமை பொறுத்து மாறாது. நீங்கள் ஃபுல் டைம் பண்ணாலும் பார்ட் டைம் பண்ணாலும் ஃபீஸ் வந்து சேம் ஃபீஸு யூ ஹாவ் டு பே. பார்ட் டைம்னா 1 year எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியதாக இருக்கும். சரி, அதர் ஃபினான்ஷியல் ரெக்குயர்மெண்ட் என்ன? வெறுமனே ஃபீஸ் மட்டும் கட்டினா பிஹெச்டி முடிச்சிடலாமா அப்படின்னா சில அதர் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஃபினான்ஷியல் ரெக்குயர்மெண்ட் வரலாம். அதையும் நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கிட்டு இந்த ப்ரொஃபஷனுக்கான தயார்படுத்தல் வேலையில் ஈடுபடணும். உதாரணத்துக்கு பப்ளிகேஷன்ஸ். இப்போ பிஹெச்டியில் இம்பார்ட்டண்டான திங் என்னென்னா யூ ஹாவ் டு பப்ளிஷ் ஆர்டிக்கல், ரிசர்ச் ஆர்டிக்கலில் நல்ல ஸ்டாண்டர்டான இண்டெக்ஸ்டு ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணணும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லா இன்ஸ்டிடியூட்லேயும் மினிமம் 2 ஆர்டிக்கல் நீங்கள் பப்ளிஷ் பண்ணனா தான் யூ ஆர் அலவுட் டு சப்மிட் தி ரிசர்ச் தீசஸ். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் யூஜிசி நாம்ஸு இது மாதிரி ஆர்டிக்கல் பப்ளிகேஷன் மேண்டேட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பட் இன் ப்ராக்டிக்கலி ஸ்பீக்ஸ் இன்ஸ்டியூட் நார்ம்ஸில் பப்ளிகேஷன் மேண்டேட்டாக தான் இருக்குது. இன்னும் வந்து ப்ராக்டிக்கலாக எல்லா இடத்துலையும் அது எனக்கு தெரிஞ்சு அப்ளை பண்ணுற மாதிரி தெரியலை. ஸோ பப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் அமௌண்ட்டு கொடுக்காம கொஞ்சம் மெனக்கட்டிங்கன்னா எந்த அமௌண்ட்டும் பே பண்ணாமல் பப்ளிஷ் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த ஸ்டாண்டர்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்கலாம் அப்படின்னா அந்த ப்ராசஸிங் ஃபீஸு அது இதுன்னு இந்த ஸ்கோப்பஸ் இண்டெக்ஸ்டு ஜேர்னல்ஸு இல்லைனா வெப் ஆஃப் சயின்ஸு இதெல்லாம் 1 lakhலேருந்து 1.5 lakhs ஆகுதுங்க. நான் சொல்கிறது ஒரு பப்ளிகேஷனுக்கே நீங்கள் Q1லாம் 1 lakh 1.5 lakhs நம்ம வெப்சைட்டில் செக் பண்ணும்போது அதனுடைய ப்ராசஸிங் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து மினிமம் அமௌண்ட்டு தான் இங்கே எடுத்துருக்கிறேன். இது வந்து ஒரு Q2 Q3 Q4 அது மாதிரி இருக்கக்கூடிய ஜேர்னல்ஸில் பப்ளிஷ் பண்ணுறதுக்கே திஸ் அமௌண்ட்டு யூ ஹாவ் டு பே. இதில் ப்ரிடேட்ரி ஜேர்னல்ஸ்னு இருக்குது. அதாவது நீங்கள் பப்ளிஷ் பண்ணும்போது கவனமாக பார்க்க வேண்டியது ஃபேக்கான ஜேர்னல்ஸில் பப்ளிஷ் பண்ணிடக்கூடாது அமௌண்ட்டு கொடுத்து. ஸோ அதுக்கு நீங்கள் என்றைக்குமே உங்கள் இன்ஸ்டிடியூட்டில் ஒரு பப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே வந்து ரிசர்ச் கமிட்டிலாம் இருப்பாங்க இல்லையா, அங்கே அப்ரூவல் வாங்கிக்கிட்டு இந்த ஜேர்னலில் பண்ணுனா எலிஜிபிளா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இந்த அமௌண்ட்டை பே பண்ணுங்கள், ப்ராசஸ் பண்ணுங்கள். அடுத்து ரிசர்ச் ஒர்க்கில் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது டேட்டா கலெக்ஷன். நீங்கள் வந்து ஒரு ப்ரைமரி டேட்டா எடுத்து ரிசர்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா டேட்டா கலெக்ட் பண்ணணும். ஒரு சாம்பிள் சைஸு போய் டிபெண்ட்ஸ் ஆன் சாம்பிள் சைஸு நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய அளவும் அதுக்கான எக்ஸ்பென்ஸும் மாறும். நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு சாம்பிளை கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்காக ஒவ்வொரு சிட்டிக்கும் போகிறதுக்கு டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கு ஸோ இந்த எக்ஸ்பென்ஸு ஒரு 30,000 மினிமம் அமௌண்ட்டை எடுத்துக்கலாம். தென் அனாலிசிஸு, உங்களுக்கே வந்து SPSS மாதிரியான டூல்ஸு அட்வான்ஸ் ரிசர்ச் டூல்ஸ் எல்லாம் நல்லா தெரியும் அப்படின்னா இந்த எக்ஸ்பென்ஸு நீங்கள் யாருக்கும் பே பண்ண வேண்டியது இருக்காது. இன்கேஸ் நீங்கள் அதில் வந்து வெல்வஸ்டாக இல்லை, அந்த ஸ்டாண்டர்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் அனாலிசிஸ்க்கு வெளியே கொடுக்குறீங்கன்னா யூஸ்வலாக இந்த PhD அனாலிசிஸ்க்கு த பீப்புள் ஆர் சார்ஜிங் ஃப்ரம் 50,000 to 70,000. தென் தீசஸ் பிரிண்டிங் அண்ட் பைண்டிங், ஸோ எத்தனை காப்பி, நம்பர் ஆஃப் காப்பீஸு, பிரிண்டிங், கரெக்ஷன்ஸு இதுக்கெல்லாம் வந்து ஒரு 30,000. இதெல்லாம் கொஞ்சம் அதிகமான அமௌண்ட்டு தான். இதை விட கம்மியான அமௌண்ட்லேயே நீங்கள் 20,000 25,000க்குள்ளே கூட பண்ண முடியும். ஸோ நீங்கள் PhD பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த செலவுகள் இருக்குது, இது ரிலேட்டட் ஒர்க் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் சீனியர்ஸ் எங்கே பண்ணுறாங்க, எங்கே விலை கம்மியாக இருக்குதுன்னு கொஞ்சம் அது ரிலேட்டடாக ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். தென் ஸ்னாப்ஸஸ் அண்ட் வைவா. ஸோ இந்த ஸ்னாப்ஸஸ் அண்ட் வைவாங்கிறது நீங்கள் ஸ்னாப்ஸஸ் சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பிஃபோர் சப்மிஷன் ஆஃப் ஃபைனல் தீசஸ். ஃபைனல் தீசஸ் சப்மிட் பண்ணிவிட்டு இன்டர்னல் எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர் ரிப்போர்ட்லாம் வந்ததுக்கப்புறம் ஃபைனல் பப்ளிக் வைவா வர மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு வந்து த பீப்புள் யூ ஹாவ் டு இன்வைட் ஆல் த பீப்புள்ஸ். ஓகே, உங்களுக்கு வந்து உங்கள் டிபார்ட்மெண்ட் ஃபேக்கல்ட்டி, அதர் ரிசர்ச் ஸ்காலர்ஸ் இவங்களெல்லாம் வர மாதிரி அவங்களுக்குலாம் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் பே பண்ணணும். வைவாக்கு அதே மாதிரி இருக்கும். இது வந்து மினிமம் அமௌண்ட்டு போட்டிருக்கேங்க. ஒரு சில இன்ஸ்டிடியூட்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டி ஸ்காலர்ஸுக்கெல்லாம் லஞ்சு அது மாதிரியான ஃபுட்டெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படிலாம் பண்ணும்போது இந்த செலவு இன்னும் அதிகமாகும். ஸோ இது வந்து ஒரு மினிமம் அமௌண்ட்டு. இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் இன்ஸ்டிடியூஷன் ப்ராக்டிஸ் அண்டு கைடு. ஓகேங்களா?
ஸோ இது மாதிரியான செலவுகள் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதர் தென் ஃபீஸ் பேமெண்ட். ஸோ இங்கே வந்து நீங்கள் வேறு ஊர்லேருந்து வந்து தங்கி படிக்கிறீங்க, ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுறீங்கன்னா அந்த எக்ஸ்பென்ஸை நான் இன்க்ளூட் பண்ணலை. நீங்கள் அது மாதிரி பண்ண போகிறீங்க, உங்கள் இன்ஸ்டிடியூட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு ரொம்ப தூரம், நீங்கள் இன்ஸ்டியூட் ஹாஸ்டலில் தங்கியிருக்கிறீங்க அப்படின்னா ஹாஸ்டல் ஃபீஸு, நீங்கள் ஃபுட்டு சாப்பிட்றது, வெளியே தங்கியிருந்தீங்கன்னா அதுக்கான செலவுகள் இதையெல்லாம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஐடியா கிடைக்கும் எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ ஏதாவது ஸ்டைஃபண்ட் இருக்கா, ஸ்காலர்ஷிப் இருக்கா பிஹெச்டிக்கு அப்படின்னா, பார்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஸ்டைஃபண்டும் கிடையாதுங்க. எந்த இன்ஸ்டிடியூட்லேயுமே பார்ட் டைம் ஸ்காலருக்கு நோ ஸ்டைஃபண்ட், எந்த ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் கிடையாது. இதே ஃபுல் டைமில் இருக்கீங்க அப்படின்னா நெட் வித் ஜேஆர்எஃப் ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப்னு இருக்குங்க. நீங்கள் வந்து நெட் எக்ஸாம் எழுதும்போதே அப்ளை பண்ணும்போதே ஒன்லி ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஷிப் ஆர் ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப்புங்கிறத அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் அந்த கட் ஆஃப் ஜேஆர்எஃப்கான கட் ஆஃப் மார்க் எடுக்கும்போது யூ ஆர் எலிஜிபிள் டு கெட் அ ஸ்டைஃபண்ட் ஃப்ரம் கவர்மெண்ட். ஓகேங்களா, இது வந்து டைரெக்டாக கவர்மெண்ட்டிருந்து வரக்கூடிய ஃபண்டு. இது நீங்கள் எந்த இன்ஸ்டிடியூட்டில் வித் ஜேஆர்எஃபோட ஃபுல் டைமில் பிஹெச்டி பண்ணுறீங்கனாலும் யூ ஆர் எலிஜிபிள் டு கெட் திஸ் அமௌண்ட். ஒரு 2 இயர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் சீனியர் ரிசர்ச் ஃபெலோன்னு சொல்லி அதை அப்கிரேட் பண்ணி அமௌண்ட்டும் இன்னொரு 10,000 15,000 அதிகமாக கிடைக்குங்க. ஓகேங்களா, அதே மாதிரி இயர்லி ஒன்ஸு கண்டிஜென்சியும் ஒரு 10,000 15,000 இந்த அமௌண்ட் இல்லாமல் கிடைக்கும். ஓகே, 37,000 45,000 வரைக்கும் நெட் வித்து ஜேஆர்எஃப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் யூஜி படிக்கும்போதே டீச்சிங் ப்ரொஃபஷன் வர போகிறீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நெட் வித் ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணுறது ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டைஃபண்டோட ஈஸியாக உங்களுடைய பிஹெச்டியை முடிக்கலாம். மந்த்லி இந்த அமௌண்ட்டு 37 to 45ங்கிறது அப்போ ஈஸியாக வந்து நான் இதுக்கு முன்னாடி சொன்ன ஃபீஸு அண்ட் அதர் எக்ஸ்பென்ஸஸை நீங்கள் ஈஸியாக பேர் பண்ணலாம். ஃபேமிலியை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியது கிடையாது. இதுவே வந்து எய்டட் அண்டு ஸ்டேட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் ஏதாச்சும் இருக்கா ஜேஆர்எஃப் இல்லாத கேசஸில் அப்படின்னா அது மாதிரி எதுவும் இல்லைங்க. அது மாதிரி ஸ்டைஃபண்டோ ஸ்காலர்ஷிப்போ எதுவும் ஸ்பெசிஃபிக்காக பிஹெச்டி ஸ்காலர்ஸுக்குன்னு கிடையாது. டீம்டு யூனிவர்சிட்டிஸில் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, அங்கே நான் சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் என்கொயரி பண்ணும்போது ஃபுல் டைம் ஸ்காலர்ஸ்க்கு தே ஆர் பேயிங் பர் மந்த் 15,000 to 25,000 வரைக்குமே ஸ்டைஃபண்ட் தராங்க. அது வந்து இன்ஸ்டிடியூஷனல் ஃபெலோ மாதிரி ஒரு ஸ்காலர்ஷிப் மாதிரி ஒரு ஸ்டைஃபண்ட் தராங்க. அவங்க வந்து அதுக்கான ப்ராக்ரஸ் மட்டும் கரெக்டாக வந்து 3 months ஆர் 6 months ஒன்ஸு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் ஃபுல் டைம் ஸ்காலர்ஸ் எல்லாமே இதுக்கு எலிஜிபிள் தான். டீம்டு யூனிவர்சிட்டியில் எந்த ஹாசல் ஃப்ரீயாக இந்த அமௌண்ட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் டீம்டு யூனிவர்சிட்டியில் ஒரு அட்வான்டேஜ் யூ கேட் 15,000 to 25,000 ஃபார் ஃபுல் டைம் ஸ்காலர்ஸ். ஆனால் ப்ராக்ரஸை கரெக்டாக காட்டணும், இல்லை அப்படின்னா இந்த ஃபண்டை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதாங்க ஸ்டைஃபண்ட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனு. ஃபுல் டைம் பார்ட் டைமுக்கு இருக்கக்கூடிய பெரிய டிஃப்ரென்ஸ் இது தான். பார்ட் டைம்னால் எதுவுமே கிடையாது. ஃபுல் டைம்னா ஜேஆர்எஃப் இருந்துச்சுன்னா ஒரு நல்ல அமௌண்ட்டு கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கும். இல்லை டீம்டு யூனிவர்சிட்டியில் ஒரு மினிமல் அமௌண்ட் உங்களுடைய எக்ஸ்பென்ஸை பேர் பண்ணுறதுக்கான அமௌண்ட்டை ஸ்டைஃபண்டாக தருவாங்க. சரி, நெக்ஸ்ட்டு செகண்ட் செக்மெண்ட்டாக ஸ்கில் ரெக்வயர்ட் டு சக்சீட் இன் டீச்சிங் ப்ரொஃபஷன் இன் ஹையர் எஜுகேஷன். இன்றைக்கி வந்து காலேஜில் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன ஸ்கில்லு தேவை. நான் பிஹெச்டி பண்ணும்போது ஒரு 10 years பேக் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தால் போதும், சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தால் போதுங்கிற மாதிரி நிலைமை இருந்துச்சு. ஓரளவுக்கு கிளாஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணால் போதும். இன்றைக்கி அப்படி இல்லை. சில நியூ அடிஷ்னல் ஸ்கில்லும் உங்களுக்கு தேவை. என்னங்கிறதெல்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் ஒரு டீச்சருக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் திங் வந்து கமாண்ட் ஆன் லாங்குவேஜ். நல்ல கம்யூனிகேஷன் வேணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் தம் ஸ்டடிட் இன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸு, சிபிஎஸ்சி பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க. அவங்க வரும்போதே நல்ல ஃப்ளூவெண்ட்டான லாங்குவேஜோடு வருவாங்க. நீங்கள் கிளாஸ் மேனேஜ் பண்ணுறக்கும் சரி, அதுவும் நீங்கள் ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா டைவர்சிஃபைடு ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அதர் கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ வில் பி இன் யுவர் கிளாஸ். அப்போ நல்ல கம்யூனிகேஷனுங்கிறது ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அடுத்து ரெண்டாவது கம்ப்யூட்டர் நாலேஜ். நான் சப்ஜெக்ட் பேசுகிறதுக்கு முன்னாடியே கம்ப்யூட்டர் நாலேஜ் தான் செகண்டாக இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து டீச்சிங் அப்படிங்கிறது வெறுமனே போய் கிளாஸில் டீச் பண்ணிவிட்டு வர்றது மட்டும் கிடையாதுங்க. இன்றைக்கி வந்து அதுக்காக நீங்கள் வந்து ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணணும். ஓகே, கிளாஸில் ப்ளிஃப்டு கிளாஸ் ரூம் மெத்தட்னு சொல்லிட்டு யூ ஹாவ் டு சென்ட் த நோட்ஸ் பிஃபோர் தி கிளாஸு. ஸோ மெனி திங்ஸ் ஹேஸ் சேஞ்ச்டு. அதனால் கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படிங்கிறது இன்றைக்கி மேண்டேட் ஸ்கில்லுங்க. இன்றைக்கி மார்க் என்ட்ரிஸிலிருந்து
அட்டெண்டன்ஸ் மெயின்டெனன்ஸ்லேருந்து எல்லாமே இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னா செப்பரேட்டு சாஃப்ட்வேர்ஸ் வந்துருச்சு இன்ஸ்டிடியூஷன் வைஸு. அதில் தான் நம்ம என்ட்ரி போடணும், அதில் தான் ரிப்போர்ட்ஸை ஜென்ரேட் பண்ணணும், நம்ம டாக்குமெண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும், கரஸ்பாண்டன்ஸ் லெட்டர்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ண தெரியணும். ஸோ இது எல்லாத்துக்குமே இன்றைக்கி வேர்டு, எக்ஸெல்லு, பிபிடி அந்த இன்றைக்கி ஏஐ டூல்ஸ்லாம் நீங்கள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் ஒர்க்கை முடிக்கணுன்னா ப்ராம்ப்டிங் நாலேஜ் இது எல்லாமே இன்றைக்கி இம்பார்ட்டன்ட்டுங்க. தென் தேர்டு வந்து கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட். ஒரு சில டீச்சர்ஸு வந்து டீச்சிங் ப்ரொஃபஷன் பிடிக்காமல் போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கிளாஸ் ரூமில் அவங்க ஆகக்கூடிய டென்ஷனு, அந்த ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுக்கு நல்ல அந்த ரேப்போ மெயின்டைன் பண்ண முடியாத ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசனுங்க. ஸோ அப்போ கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி வந்து அந்த கிளாஸை மேனேஜ் பண்ணுறீங்க, என்ன வே யூஸ் பண்ணுறீங்க. ஒரு டென்ஷன் ஆகிட்டு நமக்கு டாலரன்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா டீச்சிங் ரொம்ப கஷ்டமான ப்ரொஃபஷனாக மாறிடும். ஏன்டா இந்த கிளாஸ் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். அப்போ ஒரு கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மாடர்ன் ஜென்ஸிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்கணும். அது மாதிரி மாறிட்டீங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு கிளாஸுக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு லவ்வபுளான மெமரபுளான ஒரு ஈவெண்ட் மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். தென் ஃபோர்த்து பப்ளிகேஷன். இன்றைக்கி வந்து எய்டட் காலேஜிலேருந்து, செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜிலேருந்து, டீம்டு யூனிவர்சிட்டி, ஸ்டேட் எவ்ரிவேர் ஃபேக்கல்ட்டிக்கு வந்து அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லைனா கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்னு சொல்கிறாங்க. அதில் ரிசர்ச்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேக்ஸிமம் போர்ஷன் ஆஃப் மார்க் அலாட் பண்ணுறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸு, இன்க்ரிமெண்ட் இதெல்லாமே நிறையா இன்ஸ்டிடியூட்டில் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ ரிசர்ச் பப்ளிகேஷன் ஹை இண்டெக்ஸ்டு ஜேர்னல்ஸில் பண்ண வேண்டியதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு காலேஜ் ப்ரொஃபஸருக்கு முக்கியம். இப்போ இந்த ஸ்கில்லை வந்து நம்ம வளர்த்துக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. நான் படிக்கிற டைமில் ரிசர்ச்சுக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை, ஒரு பீர் ரிவ்யூடு ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணியிருந்தாவே போதும், அப்போ வந்து எலிஜிபிள் டு சப்மிட் தி பிஹெச்டி. ஆனால் இன்றைக்கி வந்து சூழ்நிலை அப்படி கிடையாது. எவ்ரி இயர் நீங்கள் வந்து ஒரு ஸ்கோப்பஸ் இண்டெக்ஸ்டு ஜேர்னலில் அட்லீஸ்ட் 1 or 2 ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணால் தான் நீங்கள் ஃபர்தர் ப்ரொமோஷன் அண்ட் இன்க்ரிமெண்ட்டுக்கு எலிஜிபிள். ஒரு ஆர்டிக்கல் வந்து டீட்டெயில்டாக ஒரிஜினாலிட்டியோடு எழுதணும் அப்படின்னா ஒரு மினிமம் ஒரு 3 months நீங்கள் வந்து மெடிக்குலஸாக ஒர்க் பண்ணணும். ஸோ இது மாதிரி இந்த டைம் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணி ரிசர்ச்சுக்கு இம்பார்ட்டண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ப்ரொஃபஷனில் சக்சீடாக போயிட்டே இருக்கலாம். அடுத்தது வந்து சர்டிஃபிகேஷன். இது வந்து எனக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்குது, எனக்கு இந்த ஸ்கில் இருக்குது அப்படிங்கிறது வெறுமனே வாயில் சொல்கிறது இன்றைக்கி பத்தாது. இன்றைக்கி வந்து அதுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன்ஸு வேணும். உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு மார்க்கெட்டிங்கில் எக்ஸ்பர்ட், இல்லை ஹெச்ஆர்எம் எனக்கு நான் வந்து அதில் ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னா ஹெச்ஆர்எம்மில் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேஷன்ஸ் அட்லீஸ்ட்டு ஸ்வயம் என்பிடிஎல் ஆகுது 6 months ஒன்ஸு அட்வான்ஸ்டு கோர்ஸ் ஒன்று பண்ணி அதில் சர்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணி வச்சுருக்கணும். இந்த சர்டிஃபிகேஷன்ஸுக்கு தாங்க இன்றைக்கி வேல்யூ. வெறுமனே நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறதுல எந்த வேல்யூவும் கிடையாது. அதை வந்து சர்டிஃபிகேட்டாக மாற்ற தெரியணும். உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் நல்லா தெரியும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு சிஎம்ஏ இன்டராவது ஒரு முடிச்ச ஒரு சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கணும். மினிமம் வந்து 6 months ஒன்ஸ் உங்கள் ஃபீல்டில் உங்களை அப்கிரேட் பண்ணி ஸ்வயம் என்பிடிஎல்லையாவது ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ இந்த 5 செட் ஆஃப் ஸ்கில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, நான் 2026 பேசிகிட்டு இருக்கேன். உங்களுடைய கெரியரில் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாக ஒரு லேடரில், அந்த கெரியர் லேடரில் மேல் நோக்கி போகலாம். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ரைட். அடுத்தது சேலரி. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பிஹெச்டிங்கிறது ஒரு பிஜி முடித்ததுக்கப்புறம் ஒரு பிஹெச்டி ஒரு 4 years ஆல்மோஸ்ட் 25-26 வயசு ஆயிரும்னு வைங்க. அந்த டைமு தான் நீங்கள் சப்மிட் பண்ணி ஒரு பிஹெச்டிலாம் முடிச்சுட்டு காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகிறீங்க அப்படின்னா என்ன சேலரி இருக்கும்? யூஜி 3 years, பிஜி 2 years, 5 years, பிஹெச்டி ஒரு 3 years, 8 years ஹையர் எஜுகேஷனில் படிச்சுட்டு வேலைக்கு போகும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சேலரி என்ன? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ண டைம் ரொம்ப அதிகம். பிஜி முடிச்சிருக்கிறீங்க, நெட்டு செட்டு முடிச்சிருக்கிறீங்க அப்படின்னா நான் வந்து இங்கே என்ன பண்ணுறேன், சென்னை அண்ட் அதர் தென் சென்னை. இப்போ எனக்கு தெரிஞ்சு சென்னையில் கொஞ்சம் பெட்டர் சேலரி கம்பேர் டு அதர் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு. நான் இங்கே தமிழ்நாடு மட்டும்தான் பேசுகிறேன். பெங்களூரில் இதோட சேலரி ஸ்லைட்லி கொஞ்சம் வேரி ஆகும் இல்லைங்களா. இப்போ சென்னையில் பார்த்திங்கன்னா நெட்டு செட்டு இருக்குது அப்படின்னா ஒரு 15,000 to 30,000 இந்த அளவுக்கு தாங்க சேலரி கிடைக்கும். ஒரு நல்லா வந்து வெல் நோன் காலேஜ் அப்படின்னா ஒரு 30,000 வரைக்கும் தராங்க. இல்லை இந்த காலேஜ் ரொம்ப அட்மிஷன் கம்மியாக இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்னா 15,000 18,000 அந்த ரேஞ்சு தாங்க. சென்னையை விட்டுட்டு நீங்கள் தமிழ்நாடு அதர் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு போகிறீங்க அப்படின்னா நான் வந்து திண்டுக்கல்,
விழுப்புரம், தஞ்சாவூர்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 12,000 to 20,000 தாங்க சேலரி. வெறுமனே நெட்டு செட்டு இருந்துச்சுன்னா அவ்வளோதான் சேலரி தராங்க. சரி, பிஹெச்டி இருந்துச்சுன்னா என்ன அப்படின்னா, சென்னையில் வந்து வில் கெட்டு 35,000 to 45,000. இது வந்து ப்ரைவேட் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜுக்கான சேலரி தான். நம்ம அடுத்தடுத்து நான் வந்து டீம்டு யூனிவர்சிட்டிஸு, கவர்மெண்ட் என்ன நிலைமைங்கிறதெல்லாம் பேசுவோம். இதில் வந்து பிஹெச்டி சென்னையில் 35,000 to 45,000 செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் தராங்க. அதர் தென் சென்னையில் ஒரு 20,000 to 30,000 இதாங்க இன்றைக்கி சேலரி வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு செல்ஃப் ஃபினான்ஸில் இருக்கக்கூடிய நிலைமை. ஒரு டீம்டு யூனிவர்சிட்டிஸில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து மோஸ்ட்லி நெட்டு செட்டு மட்டும் இருந்துச்சுன்னா இப்போலாம் ரெக்ரூட்டே பண்ணுறது இல்லைங்க. டீம்டு யூனிவர்சிட்டிஸுங்கிறதுனால பிஹெச்டி அப்படிங்கிறத ஆல்மோஸ்ட் மேண்டேட் ஆக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். பிஹெச்டி இருந்தால் தான் ரெக்ரூட்மெண்ட்டே பண்ணுறாங்க. வெறுமனே நெட்டு செட்டு வச்சுட்டு டீம்டு எலிஜிபிள் தான், ஆனால் ரெக்ரூட்மெண்ட்டு பண்ணுறது ரொம்ப 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 கம்மிஞ்சு போயிடுச்சு, குறைவாக தான் இருக்குது. ஸோ அதனால் அதை நான் எடுத்துக்கல. ஒரு பிஹெச்டி இருந்துச்சுன்னா டீம்டு யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணலாங்கிறதுனால சென்னையில் என்ன சேலரி ஒரு ஃப்ரெஷராக வராங்க அப்படின்னா 45,000 to 65,000 வரைக்கும் வில் கெட்ட சேலரிங்க ஃபார் பிஹெச்டி இருந்துச்சு அப்படின்னா. அதர் தென் சென்னையில் நிலைமை என்னவாக இருக்குது டீம்டு யூனிவர்சிட்டியில் அப்படின்னா 25,000 to 50,000 இதுதான் நிலைமை. அதுவும் இந்த 25,000 to 35,000 தாங்க மேக்ஸிமம் இருக்குது. கோயம்புத்தூர் மாதிரி கொஞ்சம் வந்து சிட்டி பேஸ்ட் இன்ஸ்டிடியூட்டில் அங்கே இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டியில் தான் அந்த 45, 48 அந்த ரேஞ்சில் தராங்க. ஸோ இதுதான் வந்து சேலரி நிலைமை. கவர்மெண்ட்டை பற்றி பேசவே இல்லையா சார்னா, கவர்மெண்ட்டில் இப்போ ரீசெண்டாக டிஆர்பி எக்ஸாம்ஸ் நடந்துச்சு. அவ்வளோ வேக்கண்ட் இருக்குது. மேக்ஸிமம் இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே எப்படின்னா கெஸ்ட் லெக்சராக தாங்க ஒர்க் பண்ணுறாங்க. அங்கே வந்து ஃபுல் டைம் ஃபேக்கல்ட்டி அப்படிங்கிறது டிபார்ட்மெண்ட்டுக்கு 1 or 2 மெம்பர்ஸ் தாங்க இருக்காங்க. அவங்களுக்கு யூஜிசி பே ஸ்கேல் கிடைக்கும். மினிமம் சேலரி ஸ்டார்ட் வித் 77,000-75,000 இருந்து இருக்கும். பட் நாம் அது மாதிரி ரெக்ரூட்மெண்ட் எதுவுமே கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணாததுனால நான் அந்த கணக்கு எடுத்துக்கல. அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய கெஸ்ட் லெக்சருக்கான சேலரி என்னவாக இருக்குன்னா, நெட்டு செட்டு இருந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு 15,000 to 25,000 தாங்க கெஸ்ட் லெக்சருக்கு தராங்க கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்டில். இதை பிஹெச்டி இருக்குது அப்படின்னா they'll get 25,000 to 35,000 வரைக்கும் கிடைக்குது. இப்போ கெஸ்ட் லெக்சர்னால் எப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 hours கிளாஸ் இருக்குன்னா அந்த 2 hours மட்டும் போய் எடுத்துகிட்டு அவங்க இமீடியட்டாக அங்கேருந்து கிளம்பி போயிடலாம். அவங்களுக்கு அதர் தென் அந்த பர்டிகுலர் கிளாஸ் தவிர எந்த அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாதுங்க. ஓகேங்களா? அங்கே இருக்கக்கூடிய பர்மனெண்ட் எம்ப்ளாயிஸு 1 or 2 பேர் இருக்காங்கன்னா அவங்க இதெல்லாம் மற்றதெல்லாம் பார்த்துப்பாங்க. ஸோ கெஸ்ட் லெக்சருக்கு அந்த பர்டிகுலர் ஹவர்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு கிளம்புனா போதும். பட் நிறைய இடத்துல அவங்கள ஃபர்தர் வேலை வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. பட் அது நமக்கு ப்ரூஃப் எதுவும் கிடையாது. பட் சேலரியை பற்றி பார்த்திங்கன்னா 25,000 to 35,000 தான் இன்றைக்கி பிஹெச்டி இருந்து ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்டில், அது யூனிவர்சிட்டிஸாக இருக்கலாம், இல்லை எய்டட் காலேஜஸாக இருக்கலாம், அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய கெஸ்ட் லெக்சருக்கு தரக்கூடிய சேலரி. ஸோ இதுதான் சேலரி. தென் ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஃப்யூச்சர் வந்து டீச்சிங்கில் ஏஐ வருமா அப்படின்னா, ஏஐ வந்து எல்லா ஃபீல்டுலேயும் வரும். பட் ஒரு டீச்சரை காலேஜில் ப்ரொஃபஸரை ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு வருமா அப்படிங்கிறது பெரிய டவுட்டு தான். மேபி ப்ரொஃபஸருக்கு அசிஸ்ட் பண்ணுற லெவலில் ஒரு டீச்சிங் அசிஸ்டண்ட் மாதிரி ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு ஏஐ செட்டப் இது மாதிரிலாம் இருக்கலாம். பட் ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ணுவாங்களா? ஏன்னா இது வந்து டீலிங் வித் ஹியூமன் பீயிங்ஸுங்கும் போது ஏஐ வந்து எந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும், இன்னும் ஃப்யூச்சரில் எப்படி மாறப்போகுதுங்கிறது நமக்கு தெரியல. பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃப்யூச்சர் ஹையர் எஜுகேஷன் எப்படி மாறப்போகுதுன்னா, இண்டஸ்ட்ரி ட்ரிவன் இன்ஸ்டிடியூஷன்ஸுங்க. இன்றைக்கி வந்து ஒரு இண்டஸ்ட்ரி அவங்க என்ன பண்ணுறாங்க, 1 or 2 இன்ஸ்டிடியூஷன்ஸை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் அந்த இண்டஸ்ட்ரி தான் கரிக்குலமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரேம் பண்ணி கொடுக்குறாங்க. எங்களுக்கு ஃப்யூச்சரில் இந்தந்த வேலைக்கு ஆட்கள் தேவை, இந்த ஸ்கில் செட் இருக்கக்கூடிய ஆட்கள் தேவை, அப்போ இதை மட்டும் நீங்கள் டீச் பண்ணுங்கள். ஓகேங்களா? நியூ எஜுகேஷன் பாலிசிலாம் வந்துருச்சு. நம்ம ஃபர்தராக வரக்கூடிய வீடியோவில் அதை பற்றிலாம் டீட்டெயில்டாக பேசுவோம். பட் இண்டஸ்ட்ரி ட்ரிவன் இன்ஸ்டிடியூஷனுங்கிறது தான் ஃப்யூச்சர் மாடல் ஆஃப் ஹையர் எஜுகேஷன். அப்போ கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்லாம் இருக்குமாங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறி. இருக்கிற இன்ஸ்டிடியூஷனுமே ரன் பை தி இண்டஸ்ட்ரீஸ். அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு வெல் நோன் கம்பெனி தான் 1 or 2 காலேஜஸை அடாப்ட் பண்ணி நடத்துவாங்க. ஓகேங்களா? அங்கே இருக்கக்கூடிய கரிக்குலம் அந்த கம்பெனி சொல்லக்கூடிய சிலபஸை தான் டீச் பண்ணுவாங்க. இது மாதிரி மாறப்போகுது. இப்போவே பார்த்தீங்கன்னா ஸ்கில் யூனிவர்சிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்கில் யூனிவர்சிட்டிஸ்னால் உங்களுடைய கரிக்குலமை ஸ்டூடெண்ட் அவங்களே வந்து டிசைன் பண்ணிக்கலாம். எனக்கு என்ன ஸ்கில் வேணும் அப்படிங்கிறத எம்ப்ளாய்மெண்ட் ஓரியன்டான ஸ்கில்ஸ் இருக்கிற மாதிரி சிலபஸை என்னென்ன சப்ஜெக்ட் படிக்க போகிறதுங்கிறத ஸ்டூடெண்ட்டே சூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரியான ஸ்கில் யூனிவர்சிட்டி ஆல்ரெடி ஸ்டார்டட் இன் இந்தியா.
ஸோ இதுதான் ஃப்யூச்சர் ஆஃப் ஹையர் எஜுகேஷன். நான் முதல்ல சொல்லியிருப்பேன் சர்டிஃபிகேஷன் முக்கியம், நாலேஜ் மட்டும் இருந்தால் பத்தாது அப்படிங்கிறதுக்கு. என்ன ரீசன்னா, நீங்கள் இது மாதிரி வந்து ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடத்தினா அப்படின்னா வெறுமனே போடும் கிளாஸ் எடுத்தால் மார்க் போட்டுங்கிற வேலை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா வேலையில் வச்சுக்க மாட்டான். உங்களுக்கு ஃபர்தராக உங்களுக்கு வந்து அப்டேட்டடாக ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டு அதுக்கான சர்டிஃபிகேஷனை ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் உங்களை அவன் ரீட்டைன் பண்ணுவான். மேபி சேலரிலாம் கூட பெட்டராக தருவானா இருக்கும். பட் அதுக்கான நாலேஜ் அண்டு ப்ரூஃப் சர்டிஃபிகேஷன் ரொம்ப மஸ்ட்டுங்க. இதுதான் ஃப்யூச்சரில் ஹையர் எஜுகேஷனில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் அப்படின்னு நான் படித்ததை வச்சு சொல்கிறேன். ஸோ இங்கே நான் சொல்லக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் என்னுடைய நண்பர்கள் 10 வருஷம் ஆகுது நான் டீச்சிங் வேலைக்கு வந்து, என்னுடைய நண்பர்கள் சொல்லக்கூடிய தகவல்கள், அந்த இன்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய சேலரி நிலைமை, இதெல்லாம் வச்சு தான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து கட்டாயமாக ஹையர் எஜுகேஷனுக்கு வரணும்னு ஆசைப்படுறவங்க இல்லை ரீசெண்டாக வந்தவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கெரியர் ரிலேட்டடாக இன்னும் அப்கமிங் டேஸில் நிறையா ஃபுல் லென்த் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.